ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தாங்க பண்ண போகிறோம். பைனாப்பிள் கேசரி இதாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே ரவை வச்சு நார்மலாக கேசரி பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக பைனாப்பிள் கேசரி பண்ண போகிறோம். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து பண்ணும்போது தான் இந்த கேசரி நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வந்த உடனே இப்போ இது கூட முதல்ல முந்திரி பாதாம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா டக்குன்னு 2 நிமிஷத்தில் வறுபட்டுரும். எல்லாம் ஒரே மாதிரி வறுபடுற மாதிரி பார்த்துக்கலாம். இது பாதி வறுபட்ட உடனே இப்போ இது கூட கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கிறேன். உலர் திராட்சை. திராட்சை முதல்ல சேர்த்துற வேண்டாம், சீக்கிரமாக டக்குன்னு உப்பி வந்துடும். முந்திரி பருப்பு பாதி வறுபட்ட அப்புறம் திராட்சையை சேர்த்தினா போதும். பாருங்கள், நல்லா இப்போ அப்படி கலர் மாதிரி வந்திருக்கா, போதும். இந்த அளவு வந்தோடனே இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். முதல்ல இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா செய்கிறது சுலபம். அதுக்காக தான் முதல்ல இதை வறுத்து எடுத்துக்கிறது. இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கிறேன். அடுப்பு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதுலேயே பைனாப்பிள், தண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வறுபடணும். கலர் மாற வேண்டாம், ஆனால் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரே மாதிரி வறுக்கணும். 2 நிமிஷம் கைவிடாமல் வறுத்தோம்னா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அப்படியே வறுபட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து ஆற வைக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்தோடனே எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு பைனாப்பிளை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கணும். பைனாப்பிள் நல்லா அப்படி சாஃப்டாக வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க இந்த பைனாப்பிள் கேசரி. அப்படியே சின்ன சின்ன துண்டாக போட்டு வதக்கும்போது அப்படியே அங்கங்கே பல்லில் ஒன்று அகப்படும் போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ பைனாப்பிள் வதங்கினோடனே இது கூட வறுத்து ஆற வச்ச ரவையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். பைனாப்பிள் 1 கப், ரவை 1 கப், 2 எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை சின்னதாக வச்சிடலாம். சின்னதாக வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். ரவை கட்டிடக்கூடாது, ஆனால் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி ஆயிரும். அதனால் சீக்கிரமாக நல்லா கலந்து விடணும். இப்போ இது கூடவே நான் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். பைனாப்பிள் கேசரி நல்லா அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலரும் சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரவை இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துனா சரியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்வீட் நல்லா தூக்கி இருக்கணுங்கிறதுக்காக 1.25 சேர்த்துருக்கேன். சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள், சர்க்கரை முதல்ல நல்லா இளகி அப்புறமா கெட்டிப்படும். இப்போ அடுப்பை மறுபடியும் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நடுவில் இருக்கிறது பைனாப்பிள் பாருங்கள், அது கட்டி இல்லை. பைனாப்பிள் நல்லா அப்படி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தட்டுப்பட வேண்டாம்னா பைனாப்பிளை மிக்சியில் அரைச்சி கூட வதக்கிக்கலாம். நான் பைனாப்பிள் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கேன். மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி நம்ம இப்போ எந்த ஸ்டேஜில் பைனாப்பிள் சேர்த்தினமோ அதே ஸ்டேஜில் பைனாப்பிளை சேர்த்தி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன். இனிப்பு நல்லா எடுத்து காட்டும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்தினா போதும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம்.
வாசனை அப்படி கம்மன்னு தூக்கலாக அருமையாக இருக்குங்க. செய்யும்போதே அவ்வளோ வாசனை அருமையாக அட்டகாசமாக வருது. ஏலக்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் கிளறினோம்னா வாணலியில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். இப்போ கடைசியாக இது கூட வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக சாப்பிடணும் போல் இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அப்படியே பாருங்கள் ஒட்டாமல் வாணலியில் வருதா? இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா போதும். இப்போ இது மேலே மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இது கடைசியில் சேர்த்தும் போது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக பண்ணியாச்சு பைனாப்பிள் கேசரி. கல்யாண வீடுகளில் போடுற மாதிரி அதே மாதிரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.